வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அதாவது மேலேருந்து பார்க்குறது. நம்ம எப்போதுமே நம்ம எல்லாத்தையுமே டாப்லேருந்து பார்த்தா சூப்பராக இருக்கும், டாப் வியூ, ஓகேங்களா? அதை நம்ம இனிமேல் நம்ம சேனலில் ஃபுல்லாகவே டாப் வியூலேருந்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக ஒரு நியூ ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதை அன்பாக்சிங்லாம் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் டைம் போய்ட்டு ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ற ரீசனுக்காக தான் போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர மாட்டேங்குது, கரெக்டாக பார்த்து 6:15 கரெக்டாக 6:14 ஆகுது. இந்த ட்ரோனை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம திருவான்மியூர் பீச்சில் போய் ஓட்டி பார்க்கலான்னு போகிறோம். கரெக்டாக 6:15க்குலாம் இவ்வளோ டிராஃபிக் சென்னையில். நான் சூரியன் வெளில வரும்போது போய்ட்டு ட்ரோனை பறக்க விட்டு எடுப்போம் வீடியோ அப்படின்னு நினச்சி தான் ஒரு பிளான் போட்டேன். பட் ஆனால் பிளான் மாறிடுச்சு, தூங்கிட்டோம். 6 மணி தான் எழுந்தோம். அப்படியே சரி ஓகே நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே போகலான்ட்டு வந்தால் இங்கே அம்பூட்டு டிராஃபிக்கு. இதெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. சரி ஓகேங்க, நான் அப்படியே போகிறேன். பீச்சுக்கிட்ட போயிட்டு திரும்பி ட்ரோனை காமிச்சிட்டு அப்படியே பறக்க விட்ற வீடியோலாம் எடுத்து போடுறேன். ஓகேங்களா? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, 2-3 மாதத்துக்கு மேலே ஆகுது. 2-3 மாதம் அதுக்கு மேலேயும் ஆகுதுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. ஓகே, இனிமேல் எங்கே போனாலும் நம்ம ட்ரோனில் போகிறோம், ட்ரோன் வியூ எடுக்கிறோம், போடுறோம். நம்ம சேனலில் பெருசு பண்ணுறோம். இதுதான் நம்மளோட டார்கெட்டு. இந்த இயரோட டார்கெட்டே தான், சேனலை பெருசு பண்ணுறோம், சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்றுறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, சிக்னல் நின்றுட்டுருக்கேன். பட் ஆனால் ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்ம வண்டியில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு மீட்டர் இருக்குல்ல, ஸ்பீடு கேபிள், அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட்டு, ஒயிட் லைட்லாம் கீழே ஆட் பண்ணியிருப்போம். அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ காமிச்சது இல்லை, முன்னாடி போட்டிருப்பேன். அந்த கீழே இருக்குது பாருங்கள், 2 பக்கமும் முதல்ல இருக்குல்ல இது. அது அன்றைக்கி வீட்டு வாசலில் நாங்கள் சென்னையில் இங்கே பார்க்கிங் வந்து ரோட்டில் தான் இருக்குமா, ஸ்ட்ரீட்டு ஓரத்தில் தான் நம்ம விடுவோம். அதை யாரோ ஒருத்தவங்க 2 பேர் வந்து கழட்டிட்டாங்க. கழட்டுன்ற பேரில் லைட்டை கழட்டிட்டு போயிருந்தால் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். உள்ள எல்லா ஒயரையுமே பிடுங்கி அதுக்கு ஸ்பீடு மீட்டருக்கு பாருங்கள், ஸ்பீடு மீட்ரு ஓடலை. அப்புறம் ஏபிஎஸ் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. வண்டியை நோண்டி வச்சுட்டானுங்க கையை வச்சு, லூசு பசங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் திருட்டு பயல்களா அவாய்ட் பண்ணுங்கடா, வீணாக போனவங்களா. கெட்ட வார்த்தை திட்ட முடியல, இதெல்லாம் கண்டிப்பாக திட்டி போடுவோம். அந்தளவுக்கு காண்டு எனக்கு. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் வெளில போகும்போது தான் கண்டுபிடிச்சேன்னே அதை, இது மாதிரி இருக்குன்றதையே. அப்போ எனக்கு என்ன காண்டுன்னா, ஒரு இடத்துக்கு போன வண்டி தூரம் போனாலே கிலோமீட்டர் ஸ்பீடா மீட்டர் ஓடனே செம்ம டென்ஷன் ஆகும். அதே மாதிரி இன்றைக்கி சம்பவம் பார்த்து விட்டாங்க வண்டியில். ஃபைனலி நம்ம வந்து பீச்சுக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு இடமா கரெக்டாக போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நான் உங்களுக்கு ட்ரோனை பறக்க விட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இந்த எண்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா திருவான்மியூரில் திருவள்ளுவர் பீச்சு தான் வந்திருந்தோம். இப்போ நான் நல்ல இடமா ஒரு ஓரமாக போயிட்டு நான் உங்களுக்கு ட்ரோனை பறக்க விட்டு காமிக்கிறேன். எப்போ ஜாக்கிங் போகிறாங்களா, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. என்னண்ணா இவ்வளோ கூட்டமாக இருக்குது? ஒரு ஓரமாக போயிடுமா? எனக்கு ஒரு ஓரமாக போயிட்டு அண்ணா இவ்வளோ வண்டி வந்திருக்குல்ல, இவ்வளோ பைக்கு தான் வந்திருக்குல்ல. நான் பீச்சு வரலாம் ஃப்ரீ, இதுதான் நான் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி ஓகேங்க, இருங்க நான் ஒரு ஓரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு பறக்க விட்டு காட்டுறேன். கிட்ட வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரோன் எடுத்து பறக்க விட போகிறோம். எல்லோரும் பார்த்திங்கன்னா ஜாகிங் போயிட்டுருக்காங்க. ட்ரோன் பறக்க விடலாமான்லாம் தெரில எனக்கு, ஆனால் பறக்க விட போகிறோம். Thank you. 1
கிளைமேட் டிசன் வந்துருச்சு. சரி வேறு வழி இல்லாமல் மறுபடியும் வந்துடும். வாங்க நான் ட்ரோனை ஃபுல்லாக ஏன்னா இதுதான் நம்மளோட பார்க்கலாம் கேட்குறது. இது வந்து நம்ம கோபுரோட ஏசி வச்சுக்கிறது, அதனால எட்டு வந்துருக்கோம். This is my new Pro. ये तेल बनते चे मिनी DJI Mini 3 Pro. apa no பிடிச்சிரும், கையில் தான் பிடிக்கணும். என்னாச்சு? நாய் வந்துச்சுல்ல கிட்ட. ஆமாம், போச்சு, நாய் உனக்கு முன்னாடி போகுது. கிட்ட போயிட்டு டக்குன்னு கீழே இறக்கி கையில் பிடிச்சிரு. ஆன்ல தான் இருக்கு. புடி 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 புடி. அவ்வளோதான், ஃபைனலி நம்ம ட்ரோனை பறக்க விட்டாச்சு. இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, போடுவியா? ஆமாம், கேமரா கூட சூப்பராக தான் இருக்கு. ஓகே, see you, bye bye. ஆஃப் பண்ணிக்கலாம்.